ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் என்றும் அவர்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். மேலும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை எதிர்த்து போராடி வருகின்றனர். 2009ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் குறைந்த அடிப்படை ஊதியம் பெறுகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த முரண்பாடு களையப்படும் என்று வாக்குறுதி அளித்தது. ஆனால் அதற்கு பிறகு மாற்றம் இல்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் என்று உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் 50,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு கடந்த 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்கள். இந்த ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதாக, சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் ஒரு வாரத்தை கடந்து நடந்து வருகின்றது. தமிழ்நாட்டிலே பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருவேறு வகையான ஊதியம் வழங்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு 8,370 ரூபாய் அடிப்படை ஊதியமாகவும், 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு 5,200 ரூபாய் தான் அடிப்படை ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. 3,170 ரூபாய் ஊதிய குறைவு என்ற இந்த வித்தியாசம் முதலில் சிறிதாக தெரிந்தாலும் 15 ஆண்டுகள் கடந்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஊதிய முரண்பாடாக மாறியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் முன்வைக்கின்றனர். அதாவது 7வது ஊதிய குழு உயர்வுக்கு பிறகு தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 20,600 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனால் 2009 ஜூன் முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு அடிப்படையாக ஊதியம் 35,400 ரூபாயாக இருக்கிறது. ஏலத்தாழ சுமார் 14,800 ரூபாய் அடிப்படை ஊதியத்தில் இழப்பு சந்திக்கிறோம். இந்த முரண்பாடு தான் எங்களுக்கு பாதகமாக அமைந்துள்ளது என்று ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாட்டிலேயே இடைநிலை ஆசிரியர்களுக்கு அண்டை மாநிலமான கர்நாடகாவில் தான் 41,300 ரூபாய் என அதிக ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் சம வேளை சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியம் நடைமுறை கொண்டுவரப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இது ஆசிரியர் தரப்பு நியாயம் என்றால் அதிகரித்து கொண்டே செல்லும் அரசு ஊழியர் ஊதியம் ஓய்வூதியம் சுமை அரசுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. முந்தைய காலகட்ட ஊதிய நடைமுறைகளை இனி தொடர முடியாது. மாநிலத்தின் நிதி நிலைமை அதை அனுமதிக்காது என்பது அரசு தரப்பு நியாயமாக இருக்கின்றது. இதனூடாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்ப்போம் என்று ஓட்டுக்காக அரசியல் கட்சிகள் சொல்வது நடக்கிறது. அப்படித்தான் இடைநிலை ஆசிரியர்களின் இந்த கோரிக்கை நியாயமானது என்று கூறியதோடு திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊதியம் முரண்பாடு களையப்படும் என்றும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று ஆசிரியர்கள் கதறுகிறார்கள்.